வயிற்றில் பிறந்ததுள்ளேவோ போகாதுயரம் போல் குணமான் மருணை கோபுரத்துள் அரை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுத காலே வாகுண்டாம் நல்ல மனதுண்டாம் வாழ்மலராய் நோக்குண்டாம் ஏனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே ஒரு கொம்பு மகன்ற மார்பும் சிறுகண்ணோ ஆனே போல் பெருவயிரும் பாங்கான பொன்பூணுலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதந்தொழுவி என் நாவில் வந்து தீப்பாய் ஓம் கணபதியே வெள்ளைகளையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெண்கமலத்தில் வீச்சுருப்பாய் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு சரியாசனத்தில் வைத்த எந்தாயே சுவாமி வள்ளியால் தினை புனத்தில் வருங்கிளி சுவாமி வள்ளியால் தினை புனத்தில் வருங்கிளி ஓடி வாய்த்த தினை மாவை உண்ட வேலவா ஏ வேலவா சுவாமி மாறுபாட சூரனை வாதைக்கவா கணபதியே
வேணுமா
வாக்கம் போட்டு அர்த்தம் சொல்லு அந்த வாகை குளம் நகரில் வாழோ ஐயா பெருமாள் திரு நாமம் ஐயா பெருமாள் திரு நாமம் அண்ணாவி பிச்சம்மாள் புலவர் வாழோ திருபாத அங்க குருவினோட திருபாத கொண்டேன் ஐயா என்கிறார் வந்த சபையோர்கள் இனி வரப்போகும் பெரியோர்கள் ஐயா கூடியிருக்கும் பெரியோர்கள் இந்த குழந்தை நானும் நமஸ்காரி சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்கள் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படைத்த கலைவான் நான் அம்மாளோட வாசலில் அரக்கன் கதை சுருக்காச்சோ நாங்க அம்மன் கதை பாட போறோம் சாஸ்தாங்கதை சுருக்காடி நாங்க சாஸ்தாங்கதை சுருக்காடி நாங்க சக்தி கதை பாட போறோம் சபையோர்களே பெரியோர்களே ஆமா சபை நிறைந்த தாய்மார்களே ஐயாமாரே பெரியோர்களே இங்க அமைந்திருக்கக்கூடிய என்னுடைய தோழி தோழர்களே ஆமா அது மட்டும் இல்ல என்னம்மா அருள்மிகு ஸ்ரீ குலசேகர முத்தாரம்மன் ஆலயம் இந்த ஆலயம் ஆமா அப்பேற்பட்ட திருவாலயத்திலே அதாவது கடைசி செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு சரி நாமல் வெள்ளிசை வர வேண்டும் என்று நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இதற்கு முன்னதாக இவ்வாலயத்திலே எவ்வளவோ பெரிய பெரிய புலவர்கள் பெரிய பெரிய கலைஞர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை சின்ன பிள்ளை. ஏன்னா ஒவ்வொரு புலவரும் கதைகளை ஒவ்வொரு விதமா பாடுவாங்க. அதான் கச்சது கைமண் அளவு என்பார், கல்லாதது உலகளவு என்பார். ஏதோ அடியாளுக்கு சிச்சரவுக்கு எட்டியவாறு நான் பாடவிருக்கிறேன். அதாவது மக்களை காத்து ரட்சித்து கொலுவிருந்து வரக்கூடிய ஞானமூர்த்தி ஈஸ்வரர் மற்றும் என் தாயான வேள்வியில பிறந்தவா வேர்வை முத்தார் அம்பிகையால் திருவாலயத்தில எல்லா அம்மனுக்கும் கலசத்துல பிறந்தாங்க, முட்டையில பிறந்தாங்கன்னு சொல்லுவோம். ஆனா கோயில் நிர்வாகத்தின் சார்பாக என் தாயான முத்தாரம்மன் பிறவிய வேற, அதாவது ஏட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க. அம்மாவான முத்தாரம்மா வேள்வியில பிறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க வேள்வியில பிறக்க வைக்கும். எந்த ஒரு ஆலயத்திற்குமே வெள்ளிசைன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறோம்னு வைங்க, முதலா சாஸ்தாவிற்கு தான் பாடணும். ஏன் அவருக்கு முதல்ல அதாவது இந்த அகில உலகத்திலே நாம எல்லாம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மாநில மனுக்கள். ஆனா தர்மஞான சாஸ்தா அப்படி கிடையாது. ஆணுக்கும் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் மையனாக வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர். அவர் வந்தாதான் அனைத்து தெய்வங்களுமே இவ்வாலயத்திற்கு வந்த. அதனால் ஐயனின் திருக்கதையை சுருக்கா சொல்லி என்றென்றைக்கும் சக்தியோடு கொலுவிருக்கக்கூடிய என் தாயான ஸ்ரீ முத்தாரம்மன் பிறவியை பாடவிருக்கிறோம். பாடுகின்ற பாட்டுல முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தாங்கள் பெற்றெடுத்த குழந்தை தவறு செய்தால் எப்படி வீட்டிற்கு அன்போடு ஆதரிப்பீர்களோ எங்கள் ஆறுவரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதிமான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்த பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி
ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் மெய்யனாக வந்து பிறந்த தர்மஞான சாஸ்தாக்கள் யார் யாரா என்று தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்தது ஒரு கிரகம் என்னவென்றால் சமீ பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். சமீ பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். அங்க பௌர்ணம பஞ்சமி கடக லக்கணத்தில் பௌர்ணமி பஞ்சமி கடக லக்கணத்தில் அங்கே இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் அங்கே ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஆதிக்கும் சிவனுக்கும் இல்லையார் பிறந்தார். சுவாமி கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் அங்கே ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் ஆதியில உதித்தவர்க்கு ஐயனார் என்றும் சுவாமி ஐயனார் 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 சொறி முத்து ஐயனார் சொரிமுத்து ஐயனார் சுவாமி ஐயனார் 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 ஏ கற்குவேல் ஐயனார் அங்கோட்டு ஐயனார் சுவாமி ஐயனார் 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 ஏ திருவாளி ஐயனார் தேவாரே ஐயனார் சுவாமி ஐயனார் 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 ஏ சபரிமலை சாஸ்தாவா சபரிமலை சாஸ்தா சுவாமி ஐயனுக்கும் ஐயனாக ஐயனுக்கும் ஐயனார் அங்க ஹரிகர புத்திரனா ஹரிகர புத்திரா ஏ சுவாமி பிறந்தாரே பிறந்தார் ஏ சங்கடங்கள் தீத்திடவே இடங்கள் தீர்த்திடவே அவருக்கு பொன்னால பூணூலா மூணு சுவாமி பொன்பதித்த கால்தடம்மா பதிதல்வன அவருக்கு வைரத்தால பூணூலா வைரதாள் மூணு சுவாமி வைரம் வைத்த கால்தடம்மா வைரதல்வன சுவாமி ஐயனுக்கும் ஐயனாக ஐயனுக்கும் ஐயனான ஹரிகர புத்திரனா ஹரிகர புத்திரா ஏ சுவாமி பிறந்தாரே சுவாமி வந்து பிறந்தார் அங்கே சங்கடங்கள் தீத்திடவே இடங்கள் தீர்த்திட ஏ ஐயன் வந்து பிறந்தார் என்று ஐயன் வந்து பிறப்பது நீங்க போடுங்க அம்மா ஒரு குலவ அம்மா ஒரு குலவ உங்க பொண்ணான மணிக்குலவ மணிக்குலவ ஏ இன்னும் நல்ல ஒரு குலவ இன்னும் நல்ல ஒரு குலவ இட்ட வாயும் பூச்சொரிய வாயும் மூச்சொரிய அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து ஆமோ சொரிமுத்து ஐயனார் வந்து பிறந்தார். கல்லை நம்பி கச வளரும் கசத்தை நம்பி மீன் வளரும் பொன்னை நம்பி பணம் பிரியும் பூவை நம்பி வண்டிரையும் மின்னல் கண்டு மழை பொழியும் வேலி கண்டு பயிர் விளையும் உன்னை நம்பி நான் இறக்க உலக மாதா முத்தாரம்மாய் வந்து அருள் புரிவார். அம்மனோட கதைகள் பாட கதைகள் பாடு அம்மனோட கதைகள் பாட கதைகள் பாடு அருள் புரிய வேணும் அம்மா வேண்டும் அம்மோ முத்தாரம்மன் பிறவி பாட பிறவி பாடு முன்னால் வந்து அருள் புரிவாய் அருள்புரிவா அம்பிகையே நாகக்கண்ணி நாகக்கண்ணி நாவில் வந்து அருள் புரிவாய் அருள்புரிவா
வந்தவள அட்டகாளி 8 பேரும் 8 பேரும் அருள் புரிய வேணும் அம்மா வேண்டும் அம்மு அவ வேள்வியில பிறந்தவள் வேர்வே முத்தா அம்பிகை இந்த முத்தாரி பிறவி பாடு அம்மா முத்தாரி பிறவி பாடு சுவாமி முக்கணனே அருள் புரிவாயே சுவாமி ஆதி வெள்ளி கைலாச சுவாமி ஆதி வெள்ளி கைலாச அங்கே அரனோடு பார்வதி சுவாமி ஆனந்தமாய் கொழுவிரும் அப்படி கொழுவிருக்கும் நாளையிலே அங்கே மூத்த மகன் கணபதி அங்கே இளைய மகன் வேலவன் சுவாமி அமராவதி பட்டணத்தில் பிரம்மாவும் சரஸ்வதியும் அங்கே இந்திரலோகம் பட்டணத்தில் சுவாமி இந்திரனோ இந்திராணி அப்படி கொழுவிருக்கும் நாளையிலே சுவாமி தேவாதியே தேவர்கள் அங்கே தெய்வலோக ரம்பைகள் முற்கோடி தேவர்கள் தேவர்களோ 48,000 கோடி ரிஷிமார்களும் ரிஷிமார்களோ கங்கனரும் கணபுருவ எம்புடன அழகு கலை கோட்டு மாமுனி அப்படியே கொழுவிருக்கும் நாளையில் எங்க ஆண்டவன் தான் பகவானே சுவாமி தெய்வலோக ரம்பையல் அங்கே திருநடனம் ஆடுவான் ரம்பையவள் வருவாள் அவ நடனமாது ஆடுவாள் ஊர்வசியா வருவாள் அவ உல்லாசமா பாடுவாள் கையாம் எனகையா வருவாள் மிருதங்கமும் ஓடுவாள் அங்கே சரஸ்வதியா வருவாள் அந்த சரஸ்வதியா வருவாள் அவ சங்கீதங்கள் பாடுவாளோ அரே இப்படியாக ஆதி கைலாச மாமலையிலே சங்கரன் சதாசிவம் சர்பாகரன் சரி சாலாச்சூடன் காமாதி கண்ணன் கண்கண்டன் திருநீல கண்டன் ஆகிய ஆமா சாட்சாதி சிவபெருமானோடு ஆமாமா சக்தியும் சிவனுமாகவே கொலுவிருந்து வருகிறார்கள். சரி அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய கைலாச மாமலையிலே ஆமா ஆதி சக்தியான பார்வதியால் சரி பகவானுக்கு முன்னால் வந்து இரு கரமெடுத்து வணங்கி நின்றார். வணங்கி நின்றால் ஆண்டவா பகவானே, பகவானே நாமல் மட்டும் ஆண்டால் போதுமா? போதுமா? ஈரேழு உலகத்தை படைக்க வேண்டாமா? ஆமோ. அது மட்டும் இல்ல, என்னம்மா மானிட மனுக்கள் எல்லாம் பிறவி செய்ய வேண்டாமா சரி என்று பார்வதியால் கேட்டபோது போது ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆ 14 லோகத்தையும் படைத்து ஆமோ 284 லட்சம் கோடி ஜீவராசிகளையும் படைத்தார். படைத்தார். அதனோடு ஆமா 7 சத்தா சாதரம் சரி சூழ்ந்த கடல்களையும் படைத்தார். படைத்தார். 7 சத்தா சாதரம் கடல்கள்னா ஆமா என்னென்ன கடல்களே என்றால், என்னம்மா கடல்? உங்கு சப்பா தீவு கப்பா தீவு அப்படி அன்னமிட்ட வேளையில் சக்தி மாமுனிவர் ஏ அம்மா அரைக்கு பெண்களே, என்னம்மா நீங்க எனக்கு வயிறார அன்னம் கொடுத்ததினால சரி
உங்களுக்கு குழந்தை வர நிச்சயமா நான் தருகிறேன் என்று சொல்லி ஆமா சக்தி மகா முனிவராக என்னம்மா அந்த நல்ல முனிவரா சுவாமி அந்த நல்ல முனிவரா அந்த அத்துவான காணக அந்த மாலி சூழி பெண்கள் ஐயா குழந்தை வாரம் கொடுக்கவே நம்மள் மதலை வாரம் கொடுக்கணும் என்று மனமதியில எண்ணிக்கொண்டு அங்கே 12 வருடகா நம்ம யாகம் அது வளர்க்கணும் என்று சக்தி மாமுனிவரா 12 வருடகா ஐயா வருடகா யாகம் அது வளர்ப்பார் அவர் யாகம் அது வளர்ப்பார் வருடகா பத்து 12 வருடகா அங்க யாகம் அது வளர்த்துவா அப்படி வளர்த்து வரும் நாளை சுவாமி அந்த நல்ல யாகது 3 பரல் வந்து பிறந்திடும் அந்த நல்ல பரல்களை அந்த அரைக்கு மாறே தானல ஏடி பெண்ணே அரைக்கு மாறே அடே ஏடி பெண்ணே அரைக்கு மாறே இங்க எந்த நூட ஏ அம்மா மாலி சூழி செல்வி சொல்லு இங்க வாங்க வாங்க என்ன பூஜைக்கு நேராவது ஆமா அதாவது என்னம்மா என் கையில இருப்பது பார்த்துக்கோங்க என்னது இருக்கு 3 பரல்கள் சரி இந்த 3 பரல்களையும் ஆமா நீங்கள் என்ன ஆற்றிலே சென்று நீராடி நீராடி மாத்துளித்து சரி உங்களுக்கு பிடித்தமான மலர்களை சூடி சூடி பரல்களை அருந்த வேண்டும் அருந்த வேண்டுமாமா அருந்தின உடனே என்ன உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதாவது அருந்தின உடனே குழந்தை சரி. அப்ப 10 மாசம் வெயிட் பண்ண வேண்டாம் ஏன் அதுக்குள்ள இங்க குழந்தை பிறந்துட்டு ஐயா பிறந்துரும், அது பரமாசம் பிறந்தது அப்படிதான் இருக்கும் குறை மாசத்துல ஆமா பிறந்து சரி பசி பார்த்தா ஏ அம்மா என்னம்மா அதனாலே ஆ. ஆகாய தீர்த்தம் அது ஆடி ஆடி நீங்கள் 3 பரல்களையும் அருந்த வேண்டும் வேண்டும் உங்களுக்கு பிடித்தமான மலர்களையும் சூட வேண்டும் சூட வேண்டுமா அப்படி சூடினீர்களே ஆனா சரி உங்களுக்கு அழகான குழந்தை வந்து பிறக்கும் என்று சொல்ல இப்ப பிறகுமா அப்போ பார்த்தார்கள் சரி கண்டிப்பா பிள்ளை வரும் தருவேன் என்று தானே சொல்லியிருக்காரு சரி ஆட்டும் என்று சம்மதித்து சம்மதித்து அறைக்கு பெண்கள் 3 பேரும் ஆமா ஒன்று கூடி ஆகாய தீர்த்தம் அது ஆட வருகிறார்கள் ஆட வருகிறார்கள் எப்படி வருகிறார்களே ஆனா எப்படி அம்மா சுவாமி அறைக்கு பெண்கள் 3 பேரும் அறைக்கு பெண்கள் 3 பேரும் ஆகாய தீர்த்தமாட 3 பேரும் வருவார் தீர்த்தமாடி மாத்துடித்து கோல வர்ண பெட்டுடுத்தி அரைக்கிமார்கள் 3 பேர் என்னவது செய்வாராம் பிடித்தமான மலர் சூடி ஆளி சூழி பெண்கோடி என்னவது நடக்குதா முனிவரது கொடுத்ததோ 3 நல்ல பரல்களை 3 நல்ல அருந்து வாழாம்
குமிர்த பூ, ஆமா சூரியகாந்தி பூ சரிம்மா என்று 3 மலர்களையும் சூடி சூடி பார்த்தார். என்ன முனிவர் கொடுத்த 3 பரல்களையும் அருந்தினார். அருந்தினா அப்படி அருந்தியது ஒரு வேளையில வேலையில ரிஷி கற்போ ராத்தங்காது என்று பழமொழிக்கு இணங்க, ஆமா அதாவது கண்ணும் கண்ணும் பார்த்தாலே அந்த காலத்துல கர்ப்பமாக அது ஆகியிருக்காங்க. வருது வருது அதுதான் ரிஷி கற்போ ராத்தங்காது என்று சொல்லுவார்கள். சொல்லுவார்கள் அதே போன்று அரைக்கு பெண்கள் 3 பேரும் ஆமா ஆளுக்கு ஒவ்வொரு குழந்தை அழகாக பெற்றெடுத்தார். எடுத்தார் அந்த அரைக்கிமார்கள் 3 பேர், சுவாமி அரைக்கிமார்கள் 3 பேர், ஐயா ரிஷி கற்பம் ராத்தங்கா ஏ என்றதொரு நாளையில் அந்த மாலி சுழி செல்வியே 3 குழந்தையத்தாம் பெற்றெடு. அப்போ ஆகாய தீர்த்தமாடி ஐயா அரைக்கிமார்கள் 3 பேரும் 3 பரல்களையும் உண்ணுவாளா. அப்படி உண்ணியதோர் மதுமையால் அங்கே என்னவதோ நடக்குதா. சுவாமி மாலி சூழி பெண்கோடி 3 ஆண் குழந்தை பிறந்திடும். அப்படி பிறந்ததொரு வேளையில் அங்கே எண்ணுதாரே அரைக்கிமா. ஏ ஐயா, நாம ஆண் குழந்தையா கேட்டோம். இல்லையா நம்ம தான் ஆண் பாடையே அடிக்க கூடாது, ஆமா ஆண் பாடையே அடிக்க கூடாது, ஆண்களே ஆகாம வாழ்ந்துட்டு வரோமே. ஆமா நாமளுக்கு இப்படி ஆண் குழந்தை தேவையா? தேவையா இது தேவையில்லையம்மா அது மட்டும் இல்ல, என்ன ஆண் குழந்தைய பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஆ, ஒண்ணு ஒண்ணும் ஏன் அப்ப நல்லா 45 கிலோ? எவ்வளவு கிலோ? 45 45 கிலோ இருக்கா? போதும் ஐயா. போதும்ல. பிறந்த அன்னைக்கு நம்ம அண்ணன் சொன்ன போல ஆ. அமுலு பேபி சைஸ்ல இருக்கு. சைஸ்ல இருக்கு அதான் 45 கிலோ. அப்ப பார்த்தார் மாமுனி, என்ன இந்த குழந்தைகளுக்கு பேர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று என்று பேர் நாமம் கொடுத்தார். கொடுத்தா ஏ அம்மா, என்ன நீ என்ன பூவை சூடின? புரியணுமா? நீல பூவை சூடி நீ பெற்றெடுத்த குழந்தைக்கு சரி நீலன் என்று ஒரு பெயர். ஆ, அது மட்டும் இல்ல, ஏ அம்மா, நீ என்ன பூவை சூடின? என்ன பூ சொல்லணுமா? நீ பெற்றெடுத்த குழந்தைக்கு நீ குமிர்த பூவை சொன்னதுனால நீ பெற்றெடுத்த குழந்தைக்கு குமுதான் என்று ஒரு பெயர். சரி ஏ அம்மா என்ன செல்வி, என்னம்மா? நீ என்ன பூவை சூடுன? நான் சூரியகாந்தி பூ சொல்லணுமா? சூரியகாந்திக்கு இன்னொரு பெயர் ஆதித்தன் என்று உண்டு. ஆமா அதனால் நீ பெற்றெடுத்த குழந்தைக்கு சரி ஆதித்தன் என்று பெயர் நாமத்தை கொடுத்தா. கொடுத்தா அப்படி பெயர் நாமம் கொடுத்தது ஒரு வேளையிலே ஐயா அந்த நல்ல மாமுனி, சுவாமி அந்த நல்ல மாமுனி நீல நல்ல குமுதனே ஆதித்தன் என்று சொல் என்று பெயர் நாமம் கொடுப்பார். சுவாமி பெயர் நாமம் கொடுத்தல்ல. பார்த்தார் மாமுனி, என்ன என்ன நினைக்காரு, என்னம்மா நினைத்தார்? இந்த அரைக்கு பெண்கள் சரி அவர்களும் 3 பேரு, ஆமா அவர்கள் பெற்றெடுத்த குழந்தை 3, ஆமா பிடித்தமான மலர்களை சூடியது 3, ஆமா 3 3 பிறந்தது ஆண் குழந்தை. ஆண் குழந்தையா பிறந்ததா? அதனாலே ஆமா அந்த நல்ல குழந்தைக்கு சுவாமி அந்த நல்ல குழந்தைக்கு ஐயா முப்பூராதி என்று சொல். அப்படி பெயர் நாமம் கொடுத்ததோ சுவாமி கொடுத்ததொரு வேளையில் அங்கே என்னவதோ நடக்குதோ. சுவாமி அரைக்கு பெண்கள் 3 பேர், அரைக்கு பெண்கள் 3 பேர், அப்போ என்னவதோ செய்வாரா? ஓட் ஓட். அரக்கி பெண்கள் 3 பேரோ, அரக்கி பெண்கள் 3 பேரோ, என்ன செய்வாரோ? ஏ ஐயா, என்னம்மா நம்ம தவம் இருந்த காரணமே என்ன? என்ன நம்ம இருந்தது ஒரு பெண் குழந்தைகளா தவம் இருந்தோம். ஆனா வந்து பிறந்திருக்கதோ ஆண் குழந்தை. பூரா ஆணாளா பிறந்திருக்கு என்ன செய்ய?
இந்த ஆண் குழந்தையானது நாளை ஒரு காலத்துல வளர்ந்து வாலிபமா ஆகும்போது இந்த குழந்தை நம்மளை தொட்டாலும் தொட்டும். அதனால நம்ம கற்பமெல்லாம் அலைந்து விடுமே என்று மனமதியிலே எண்ணிக்கொண்டு குழந்தைகளை அப்படியே அத்துவான கானகத்தில் போட்டுவிட்டு அரைக்கிமார்கள் அப்படியே செஞ்சுவிட பார்த்தார். அரைக்கு பெண்கள் அங்கு செல்ல, ஐயா மத்தியான உச்சி வெயில் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்ல, அன்றைக்கு பிறந்த அழகான ஆண் குழந்தை அப்படியே கானகத்துல விட்டா குழந்தைக்கு வயிறு பசிக்குமா இல்லையா? இருக்குமா? பார்த்தா இந்த குழந்தைகளானது அத்துவான கானகத்திலே போட்டுவிட்டு செல்ல இந்த குழந்தைகளானது மத்தியான உச்சி வெயிலின் கொடுமை தாங்காமலும் என்ன செய்ய பசியின் கொடுமை தாங்காமலும் குவா குவா என்று குரலவாசி போட்டது. ஐயா இந்த குழந்தை ரூவா ரூவான்னு கத்துது, என்ன வேணும் கேளுங்க. ரூவா ரூவான்னு கத்துது. ஏன் அப்படி கத்துது? செல்லு டச் செல்லுனாலயா? அப்ப பார்த்தார் இந்த 3 குழந்தைகளும் அழக்கூடிய சத்தமானது ஆகாய கைலாசமே அலறுது. இந்த உலகத்திலே சகிக்க முடியாத ஒன்றுனா குழந்தைகள் அழுவது யாராலையும் தாங்க முடியாது. அப்போ ஆகாயத்துல பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமா. அத்துவான கானகத்தில ஆண்டவன் பகவானுக்கு வேலையே என்னது? படைத்த மனுக்களுக்கெல்லாம் படி அளப்பதுதான் வேலை. நம்ம எல்லாருக்கும் எங்க படி அளந்திருக்காரு? இந்த குலசேகர பட்டணத்துல வேள்வியில பிறந்த வேர்வை முத்தார் அம்பிகையால் ஆலயத்துல நாம 6 பேருக்கும் படி அளந்திருக்கா. அதே போன்ற ஆண்டவன் சிவபெருமான் படைப்பது பிரம்மன், படியளப்பது சிவபெருமான், காப்பது கண்ணபெருமான். பார்த்தார் குழந்தைகள் அழக்கூடிய சத்தமானது ஆண்டவனுக்கு தாங்க முடியல. உடனே நந்தி தேவனை அழைத்து என்ன சொல்லுகிறாரே, ஆனா எடா எடா நந்தி தேவா, அடே எடா எடா நந்தி தேவா, அப்படி ஈசானவர் அழைத்த அந்த நந்தி தேவன் ஓடிவா தூவான காணக ஏ 3 நல்ல குழந்தைய அலறுதையா பதறுத என்று அங்கே சொன்னவோ. அப்போ பார்த்திட்டாரே நந்திதே, அப்போ பார்த்திட்டாரே நந்திதே, அப்போ அது சமயம் ஐயா இந்த நல்ல குழந்தைக்கு நாம பாலாமிர்தம் கொடுக்கணும் என்று நந்தி தேவன் மனதிலே என்னவது செய்வாரா. பார்த்தார் நந்தி தேவன் இந்த குழந்தைகளுக்கு பாலாமிர்தம் கொடுக்க வேண்டுமே, ஆனால் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று நந்தி தேவன் என்ன செய்கிறார்? வணிக சுரபி என்று சொல்லக்கூடிய வணிக சிந்தாமணி பசுவை வரவழைத்தார். பசுவை வரவழைத்து ஐயா அந்த நல்ல பசுவது, அந்த நல்ல பசுவது அங்கே என்னவது செய்வதோ அந்த நந்தி தேவன் அழைத்து கொண்டு அத்துவான காணக ஐயா நந்தி தேவன் ஓடிவா இந்த வணிக நல்லா பசுவது ஐயா ஒரு கொட்டை மடுவது
மனதில ஆமா அரைக்குமார் பெற்றெடுத்த குழந்தை 3 குழந்தை அத்துவான கானகத்துல போட்டு விட்ட வாகாயமா சென்று விட்டா. அதனாலே பாலாமிர்தம் கொடுக்கணும் என்று சொல்ல வணிக சிந்தாமணி என்ற பசுவை வரவழைத்து பாலாமிர்தம் கொடுக்க சொன்னார். 1 கோட்ட மடுவுக்கு 1 மடுக்கு 1 கோட்ட பால் சுரக்கம். இப்ப அது கிடையாது. அப்படியே பால் கறந்தாலும் என்ன செய்யறாங்க, 5 லிட்டர் தண்ணியை கலக்காங்க, கலந்து தான் விற்காங்க. அப்படி இருக்கும்போது நந்தி தேவன் பார்த்தார், இந்த 1 கோட்ட மாடு கொடுத்துமே பாலாமிர்தம் கொடுத்துமே அந்த குழந்தைகளுக்கு வயிறு பசி தீங்கவே இல்லையா. அதாவது ஏற்கனவே குழந்தை அமுல் பேபி மாதிரி நல்ல புசு புசுன்னு இருக்கு. 45 கிலோ அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு பால் காணுமா? காணுமா ஐயா? பார்த்தார் நந்தி தேவன். ஒரு நாள் ஒரு பொருளுனாலும் பெற்ற தாயின் பாலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது நந்தி தேவன் ஓடோடி வந்து ஆகாயம் தன்னதிலே ஐயா நந்தி தேவன் ஓடி வந்து நந்தி தேவன் ஓடி வந்து அங்க ஆகாயம் தன்னதிலே ஏடி பெண்ணே அரைக்குமா நீங்க பெற்றெடுத்த குழந்தைய அந்த அத்துவான காணக நீங்க அப்படியே போடலாம், நீங்க இடைவெளியில் போடுத இந்த நல்ல குழந்தைகள் நீங்க தவம் இருந்து பேசி என்று நந்தி தேவர் கேட்டபோது ஏது சொல்வார் அரைக்குமார்கள் மாலி சூழி செல்வி என்று ஐயா ஐயா நந்தி அரைக்குமாறு வார்த்தைகள் ஐயா நந்தி தேவா இது கடவுளுக்கே அடுக்குமா ஐயா? நாங்க என்ன நினைத்து தவம் இருந்தோம், எங்களுக்கு ஆண்பாடு அடிக்க கூடாது, ஆண்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்க கொள்கை என்னது, ஆண்கள் இல்லாம தானே குழந்தை பிறக்கணும். அப்படியே பிறந்தாலும் எங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கணும்? ஆனா எங்களுக்கு பிறந்திருக்கிறது என்ன குழந்தை? அப்ப யாரு மேல ஐயா தப்பு? பார்த்தா ஏ அம்மா என்னதான் இருந்தாலும் நீங்க பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு நீங்க தான் பாலாமிர்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அப்படி நாங்கள் பாலாமிர்தம் கொடுக்கணும்னா அதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒண்ணு தரணும், ஒரு வரம் தரணும். என்ன வரம்? அதாவது இந்த குழந்தைகள் முகம் எங்களுக்கு தெரியக்கூடாது, எங்க முகம் குழந்தைக்கு தெரியக்கூடாது. எந்த பெத்த தாயாவது இப்படி சொல்லுவாங்களா? அப்படி இருக்கு. அப்போ நந்தி தேவன் பார்த்தார், 7 வருடத்தை ஒரு இரவாகவே பிறவி செய்தார். அப்படி பிறவி செய்தது ஒரு மகிமையினாலே ஐயா அந்த நல்ல அரக்கியாரோ அந்த நல்ல அரக்கியாரோ அந்த நல்ல குழந்தைக்கு தான் நம்ம பாலாமிர்தம் கொடுக்க வேண்டும். முப்புராதி 3 பேருக்கு நாம பாலாமிர்தம் கொடுக்கணும் என்று அவர் மனதிலே எங்க நந்தி தேவரான சுவாமி 7 நல்ல வருடத்தை ஒரு இரவாக பிறவி செய்த மாயத்தார் அரைக்கி பெண்கள் 3 பேரும் நீல நல்ல குதோன் என்று ஆதித்தன் என்று சொல் அந்த நல்ல குழந்தைக்கு பாலாமிர்தம் கொடுப்பார். பாலாமிர்தம் கொடுத்தல்ல அங்கே 7 நல்ல வருடகம் அங்கே இன்பமோடு வளர்த்துவார். அப்படியே வளர்த்து வரும் நாளை சுவாமி 7வது வருடமோ கொடுத்ததொரு நாளது அங்கே நந்தி தேவன் கொடுத்ததோ சுவாமி சாபம் அது முடிந்து ஐயா என்று
வருட காலமாக ஆமா ஒரு இரவாக பிறவி செய்தார். ஒரு குழந்தைக்கு ஒரு வயசு வரைக்கும் பாலாமிர்தம் கொடுத்தா என்ன ஆகும்? வளர்ந்து நல்ல புசு புசுன்னு இருக்கும். ஆனா 7 வருடம் தாய்ப்பால் குடித்தோமானா எப்படியா இருக்கும்? சொல்லுங்க. நல்ல புசு புசுன்னு ஐயா போதாதுல்ல, இன்னும் வேணுமா? வளர்ந்த குழந்தை தானே, நல்ல தாய்ப்பால் குடிக்கட்டும். அதாவது அப்படி பாலாமிர்தம் கொடுத்து விட்டு 7 வருடமும் முடிந்து விட்டது. அரைக்கிமார்கள் அப்படியே அத்துவான கனகத்திலே குழந்தையே போட்டு விட்டு செல்ல பார்த்தார் நந்திதேவன். அரைக்கிமார் 7 பேரும், அரைக்கிமார் 3 பேரும் நல்ல குழந்தைய வளர்த்துட்டா 7 வருடம். 7 வருடம் முடிந்தது. குழந்தைகளை இப்படியே போட்டு போயிட்டாள. இனிமேல் இந்த குழந்தை நம்ம இங்க வைக்க கூடாது என்று கைலாசம் அழைத்து வந்தார். கைலாசத்துல அழைத்து வந்ததுதான் தேவாதி தேவ முனிவர்கள்லாம் பார்த்தாங்க. ஏ ஐயா, உமக்கு கொஞ்சமாவது நியாயம் இருக்கா ஐயா? ஏன்னா இவர்களோ அரக்கர் குலத்துல பிறந்தவங்க. பாம்புக்கு பாலவத்த என்னையாகும்? விஷத்தை தான் கக்கும். அப்பேற்பட்ட அரக்கர் குலத்திலே பிறந்த இந்த குழந்தைகளை இங்க கொண்டு வரலாமா என்று தேவாதி தேவ முனிவர்கள் எல்லாம் கதவை இழுத்து அடைத்தார். இழுத்து அடைத்த வேளையில பார்த்தார் முப்புராதி 3 பேரும். எதுக்கு முப்புராதினா, என் தாயான முத்தாரம்மாளுக்கு இன்னொரு பெயர் முப்புராதின்னு உண்டு. நீலன், குமுதன், ஆதித்தன் 3 பேர்களையும் என் தாயான முத்தாரம்மா வளர்த்து வந்த மகிமையினால முத்தாரம்மாளுக்கு இன்னொரு பேர் முப்புராதின்னு ஒரு பெயர் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த அரக்கி குலத்திலே பிறந்த நீலன், குமுதன், ஆதித்தன் 3 பேரும், ஐயா நந்திதேவா, நாங்கள் பாலகன் என்றும் பார்க்காமல் எங்களை பாம்புக்கு பால் வாக்கியரு, அது விஷத்தை தான் கக்கும் என்று எங்களை அவமானமா பேசினாங்க இல்லையா? நாளை ஒரு காலத்துல இந்த தேவாதி தேவ முனிவர்களை சிறையில் அடைப்போம். தோல் விலங்கு, மார்பு விலங்கு, கை விலங்கு என 21 விலங்கு என இனமா போடுவோம் என்று சொல்ல பார்த்தார். ஏ அப்பா, அதெல்லாம் இருக்கட்டும் என்று சொல்லி 3 குழந்தைகளையும் மீண்டும் அத்துவான கானகத்திற்கு அழைத்து வந்தார். அது மட்டும் இல்ல, அத்துவான கானகத்திலே வந்து நந்திதேவனானவரோ வில்லை தரையில ஊனினார். அப்படி ஊனியதோர் மகிமையினால இந்த குழந்தைக்கு என்ன, அதாவது குழந்தைக்கு 12. அப்படி இருக்கும்போது நந்திதேவனானவரோ கைலாசத்திலிருந்து குழந்தையை அழைத்துட்டு வந்தார். அழைத்து வந்து பார்த்தார். குழந்தையை எப்படியே போடலாம் ஐயா? இப்படி போட முடியுமா? குழந்தைகளை பாருங்க, பாவம் போல முழுக்கி. எப்படி முழுக்கி பாரு, பாவம் போல முழுக்கி பூரா செய்ய பூரா சேட்டை இப்படி பண்ணுது. அதாவது நீலன், குமுதன், ஆதித்தன் அரக்கர் குலத்திலே பிறந்தாலும் நாமல் இதுவரைக்கும் அத்துவான கானகத்துல வளர்த்து வந்துட்டோம். இனிமேலும் இப்படியே விட முடியுமா? மனசு வராது என்று சொல்லி வில்லை தரையிலே ஊனினாராம். அதுக்குத்தான் வில்வ மரம் என்று ஒரு பெயராம். வில்லை தரையிலே ஊனி முளைத்ததினால் வில்வ மரம். இந்த ஆயான முத்தாரம்மா முதலாக அமர்ந்த இடமே அந்த வில்வ மரம் தானா. ஏன்னா கைலாசம் சென்று ஆண்டவன் பகவானிடத்தில வரமதியும் வாங்கி கொண்டு பூலோகம் வரும்போது மீண்டும் முதலா அமர்ந்த இடமே அந்த வில்வ மரம் தானா. அதனால முத்தாரம்மா எங்க இருந்தாலும் வில்வ மரம் இருக்குமா. பார்த்தார். அரக்கிமார்கள் பெற்றெடுத்த 3 குழந்தைகளையும், ஏ அப்பா, அரக்கர் குலத்திலே பிறந்த நீங்கள் 3 பேரும் இந்த அத்துவான கானகத்துல வில்வ மர நிலையிலே உட்காருங்க, அது நான் கைலாசம் சென்று வருகிறேன் என்று சொல்ல பார்த்தார். ஏ அப்பா நந்திதேவா, உங்களிட நாங்க ஒண்ணு சொல்லிக்கிறோம். என்னையா? சொல்லுமா. அதாவது நாங்கள் அரக்கிமார்கள் பெற்றெடுத்த குழந்தைதான். என்னதான் இருந்தாலும் தேவாதி தேவ முனிவர்கள் நாங்க வரும்போது கழுகு அடைச்சு எங்களை வெளியே தள்ளினாங்க பாத்தீங்களா. அதனால நாளை ஒரு காலத்துல சிறைபிடிப்போம், 21 விலங்குகளை இனமா போடுவோம் என்று சொன்னதொரு வேலையில. ஆனா உங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம்.
ஏன்னா எங்களை வளர்த்தது நீங்க. கண்டிப்பா ஒரு இது இருக்குமா? உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பணிந்து நடப்போம் என்று சொன்னபோது என்ன செய்கிறார்? என்னமா செய்கிறார்? அந்த அரைக்குமார் பெற்றெடுத்த அந்த குழந்தைகள் இடமதியிலே நந்திதேவன் சொல்லுகிறார், ஏ அப்பா, நான் கைலாசம் சென்று மீண்டு வாரேன். அப்படி வரக்கூடிய வேளையில இந்த அத்துவான கானகத்தில நான் கைலாசம் சென்று திரும்பி வரபோது ஒரு கதை ஒன்று நடக்கும் என்று சொல்லி கைலாசம் சென்றார். அப்பொழுது நந்திதேவனானவரோ நந்திதேவனானவரோ அரக்கிமார்கள் பெற்றதோரு மூன்று நல்ல குழந்தைகள் அந்த கைலாசம் கொண்டு வந்த நேரத்தில் அந்த தேவாதி தேவகன் தெய்வலோக ரம்பைகள் அங்கே அகுமானமா பேசிய என்னவது செய்வாரோ சுவாமி அத்துவான காணவன் அரக்கி மாறும் பெற்றதோ மூன்று நல்ல குழந்தைகள் நந்தி தேவரானவர் அந்த அத்துவான கனகத்தில் இல்லை அங்கே ஊன்றியெல்லாம் அங்கே வில்வ மரம் முளைத்திடும் சுவாமி முளைத்ததொரு மகிமையா அப்போ பார்த்துட்டாரு நந்தி நீல நல்ல குமுதன் என்றும் ஆதித்தன் என்று சொல்லி வில்வ மர அடியதி அந்த குழந்தைகளை வைத்து விட்டு அங்கே ஆண்டவனே தானினே எங்க நந்தி தேவரானவர் அங்கே கைலாசம் வருவார். அப்படி கைலாசம் வரவோ சுவாமி என்னவதோ நடக்குதா ஜகதகதா நந்திதேவனானவரோ கைலாசம் செல்ல பார்த்தார். என்ன நினைக்காரு? என்னமா நினைத்தா? ஏற்கனவே நந்திதேவன் முப்புராதி இடமதியில என்ன சொல்லியிருக்கார்? ஏ அம்மா என்ன முப்புராதி, என்னமா நான் கைலாசம் செல்லும் போது சென்று மீண்டும் வருவேன். இங்க வரும்போது இந்த அத்துவான காணத்துல கதை ஒன்று நடக்க வேண்டும் நடக்கும் என்று சொன்ன போது அப்படியே ஆகட்டும் என்று சொல்ல பார்த்தார்கள். என்ன நினைக்காங்க? முப்புராதி மூன்று பேரும் அத்துவான கானகத்திலே வில்வமர அடியதிலே இருந்து வளர்ந்து வரும் நாளையில என்ன நினைக்கா? அதாவது ஆண்டவனே நினைத்து நம்ம அரும்பெரும் தவம் இருந்தோமே என்று சொல்லி அரக்கிமார்கள் பெற்றெடுத்த குழந்தை நாம நம்மள குழந்தைன்னு நினைச்சாலா? இல்லையா? நினைக்கலையா? நம்மள அத்துவான கானகத்துல போட்டு விட்டு போயிட்டாளா? பார்த்தார். மூன்று பேரும் அப்படியே வில்வ மரத்தை அடியதிலே வாழ்ந்து வரக்கூடிய நாளையில இந்த கதை நடக்க காரணமா இருந்தவர் யாரு? யாரையா? அவர்தான் சக்தி மகா முனிவர். அந்த சக்தி மகா முனிவரானவர் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுகிறார். என்ன நினைக்காரு? அதாவது இந்த கதை நடக்கவும் காரணம் அவதான். அதனால பிறக்கக்கூடியது காரணம் என் தாயான முத்தாரம்ம பிறக்கக்கூடிய காரணமும் அவர் தான். அது மட்டும் இல்ல, பார்த்தார் சக்தி மகா முனிவர் என்ன நினைக்காரு? அதாவது ஆண்டவனை நினைக்கணும், அரும்பெரும் தவம் இருக்கணும், நம்ம முத்தி மோட்சம் அடையணும். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தின் நன்மைக்காகவும் உலகத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்றும் சக்தி மகா முனிவர் அவர் என்ன செய்கிறார்? அத்துவான கானகத்திலே பகவானை நினைத்து தவம் இருக்கவாரா? தவம் இருக்கணும்னா லேசான காரியமா?
முடியும்? அதாவது வேஷம்னு ஒண்ணு போட்டாச்சுன்னா அதற்கு தக்கவாறு நடிக்கணும். நடிக்க தெரிஞ்சா வேஷம் போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. தேவையில்லை. பார்த்தா என்ன செய்கிறார்? அத்துவான கானகத்தில் சக்தி மகா முனிவர ஆண்டவனே எண்ணியல்லோ அருந்தவமும் இருக்கவா பகவானே எண்ணியல்லோ பகவானே எண்ணியல்லோ பாரதவோ செய்ய வேண்டும். அரே அரே அமே பகவானே எண்ணியல்லோ பாரத
சந்தனத்தால் கோலம் போட்டார். கோலம் போட்டார். மாவு கொண்டு தரைமெழுகி மஞ்சளாலே கோலம் போட்டு என்னம்மா தேங்காய் பழம் தெச்சனை சரி நிறைநாளி நிறமரக்காய் எல்லாம் எடுத்து வைத்தார். வைத்தார். தவமிருந்து வாரபோது ஆமா நினைத்தார் மாமுனி. என்ன என்ன நினைக்கிறார்? என்னம்மா நினைக்கிறார்? நம்ம பகவானை நினைக்கணும், சரி பாரத்தவம் செய்யணும், செய்ய வேண்டும். ஈசனை நினைக்கணும், ஆமா இருந்து தவம் செய்து வரோம். செய்து வரோம். இன்னும் என்ன என்னலாம் செய்யலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் போது ஆமா பார்த்தார். என்ன என்ன நினைக்காரு? என்னம்மா அதாவது சரி எந்த ஒரு வரம் வாங்கணும்னாலும் சரிம்மா தவம் இருக்கணும். இருக்கணும். தவம் இருந்தா ஆ. என்ன செய்யணும்? தவம் இருந்தா அதுக்கு தக்கன வேணுங்கிறத வாங்கிக்கிடணும். என்னத்தையா வாங்கணும்? வாங்கினா முடியும். இப்ப நாங்க உட்கார்ந்துருக்கோம்னா வாங்க தானே உட்கார்ந்துருக்கோம். அது வாங்குவீங்க. சரி அப்ப பார்த்தார் மாமுனி. என்னம்மா ஆண்டவனை நினைத்து நம்ம அரும்பெரும் தவம் இருக்கோமே. ஆமா தவம் இருந்து வாரபோது சரி அவருடைய தவமானது ஆமா எப்படி இருக்குதே. ஆனா எப்படி அம்மா இருக்கு? சுவாமி வள்ளையெல்லாம் வாசிவ வள்ளையெல்லாம் வாசிவ தலைரோ மஞ்சடைகள் வீண் கால்மாட்டில் முளைத்தமா தலைமாட்டில் பூச்சோரி தலைமாட்டில் பழுத்தமா கால்மாட்டில் பழுத்துவதில் காச்சடித்து மணல் பர காச்சடித்து மணல் பரக காராஞ்சடி மெல்பட கோலங்கள் போட்டதே 12 வருடகால் 12 வருடகால் பாரதவம் செய்து வாரு 12 வருடகாலோ 12 வருடகாலோ பாரதவம் செய்து வாரு 12 வருடகால வருடகாலோ அடடே 12 வருடகாலோ சக்தி மாமுனிவரவ பாரதவம் செய்து வார அப்படி செய்து வரும் நாளையே அவர் மனமதுல நினைக்கார் அவையாக மது வளர்க்கணும் என்று அவர் மனதிலே ஐயா சக்தி மாமுனிவர ஐயா சக்தி மாமுனிவர இன்னும் என்ன என்ன செய்வாரா? சத்தியமா முடிவரவே என்ன என்ன செய்து வாரா பார்த்தார் சக்தி மாமுனிவர். ஆமா இனிமேல் நம்ம இப்படி இருக்க இருக்க கூடாது. கூடாதுல யாகத்தை வளர்க்கணும், சரி ஆண்டவனை நினைக்கணும், ஆமா முக்தி மோட்ச அடையணும் அடைய வேண்டும் என்று சொல்லி சொல்லி யாகம் அது வளர்க்க வேண்டும் என்று ஆமா சக்தி மகா முனிவர் அவர் மனமதியிலே எண்ணிக்கொண்டு என்னம்மா எண்ணிக்கொண்டிருக்கிறா? என்ன என்னதாரு? ஆண்டவனை நினைக்கணும், சரி அரும்பெரும் தவம் இருந்து ஆண்டவனை நினைத்து ஒரு யாகத்தை வளர்க்கணும், யாகத்தை வளர்க்க வேண்டும் என்று அக்கினி யாகத்தை வளர்க்கணும், சரி நம்ம முக்தி மோட்ச அடையணும் ஆ என்று எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணிக்கொண்டு சரிம்மா சக்தி மகா முனிவர் அவர் ஆ யாகத்தை வளர்க்கணும்னு மனசுல நின்னுதாரு. எண்ணுகிறா? பார்த்தார். என்ன அதாவது ஏற்கனவே அத்துவான கானகத்தில ஆமா புறாதி 3 பேரும் இருக்காங்களே. அத்துவான கானகத்துல யாரு வெத்த பிள்ளையோ அப்படி இருக்கு. ஆமா மரத்துக்கு கீழே கிடக்க. அப்பந்தான் ஏற்கனவே நந்தி தேவன் சொன்னார் இல்லையா, என்ன நான் கைலாசம் சென்று வரேன், ஆமா சென்று வரதுக்குள்ளே இங்க ஒரு கதை நடக்கும். நடக்க வேண்டும். அப்பேற்பட்ட கதை தான் என்ன நடக்கு? அதாவது சக்திமா முனிவர் தான் இந்த கதை நடக்கவே காரணம். ஏனென்றால் அரக்கிமார்கள் 7 பேரையும் பிறவி செய்ததே சக்தி மகா முனிவர். அதாவது வசீகரமான நாகமானது 7 சர்ப்ப கலசத்தை கக்கிய போது 7 கலசத்தையும் உலோகத்தில் போட்டு உடைத்தது ஒரு மகிமையினால பிறந்தவள் தானே அரக்கிமார்கள். பார்த்தார். அதுல 4 பேர் இல்லறத்தை நாடி சென்றார். மீதி 3 பேர் தான் துறவரத்தை நாடி சென்று 3 குழந்தையும் பெற்றெடுத்த நாளையில
என்னமா நடக்கிறது? அது கேட்டு துறவரம் துறவரத்தை நாடி செல்கிறார். அப்படி துறவரத்தை நாடி சென்றபோது என்ன நடக்கு? 3 குழந்தை யாரு பெத்த குழந்தையோ போல அனாதையாக இருக்கு. அதேனைத்தான் யார் வளர்த்து வந்தார்? நந்தி தேவனானவர் சீரோடு சிறப்போடு வளர்த்து வந்தார். வளர்த்து வந்த நாளையில இந்த சக்தி மகா முனிவராவர் ஆண்டவனை நினைத்து என்ன செய்கிறாரையானா ஐயா சக்தி மகா முனிவராவர் ஐயா என்று அவர் மனதில் எண்ணிக்கொண்டு வாரபோது அந்த நல்ல மனமதில சக்தி மகா முனிவரார் ஒரு யாகம் அது வளர்க்க போறோம். அந்த நல்ல யாகமா எப்படித்தான் வளர்க்குதா பார்த்தார் சக்தி மகா முனிவர். நம்ம யாகத்தை வளர்க்கணும், ஆண்டவனை நினைக்கணும், அக்கினி யாகத்தை வளர்க்கணும், பகவானை நினைக்கணும், பாரத்தவம் செய்ததே போல ஒரு வேள்விய வளர்க்கணும். அது மட்டும் இல்ல, ஆண்டவனையே நினைக்கணும், அக்கினி வேள்விய வளர்க்கணும். எதற்காக ஐயா? எதற்காக? அதாவது முக்தி மோட்சம் பெறணும். இதுக்கு மேல நம்ம இப்படியே இருக்க முடியுமா என்று மனதிலே எண்ணிக்கொண்டு சக்தி மகா முனிவரவர் நம்ம யாகத்தை வளர்க்கணும், விமலனை நினைக்கணும், நம்ம வேள்விய வளர்க்கணும். அங்கே என்று அவர் மனதில் என்று அவர்
இருதங்குச்சி எடுப்பாரா எடுப்பாரா வேப்பங்குச்சி வன்னி குச்சி ஆலங்குச்சி அரசங்கு அப்படி 21 குச்சிகள் சக்தி மாமுனிவர் அவர் இடையடமா எடுப்பார் எடுத்ததொரு வேளையில என்னவது நடக்குதானா அந்த சக்தி மாமுனிவர் அவர் எண்ணாத எண்ணம் கொண்டு அவர் என்னவதோ செய்கிறார் தகதகதா அத்துவான கானகத்திலே ஆண்டவனே நினைக்கணும் அரும்பெரும் அக்கினி யாகத்தை வளர்க்க வேண்டும் என்று மனமதிலே எண்ணிக்கொண்டு என்ன செய்கிறார் ஆலங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி வன்னிக்குச்சி என 21 குச்சியை எடுத்தார் வகை வகையா எனமா எடுத்தார் அது மட்டும் இல்ல நாங்கு என்ன கோங்கு என்ன நல்லெண்ணெய் குடங்குடமா நெய்யெல்லாம் சேகரித்து எதற்கையா யாகத்தை வளர்க்கணும்ல லேசான காரியமா யாகம் வளர்க்கிறது அவ்வளவு லேசான காரியம் கிடையவே கிடையாது அதனாலே யாகத்தை வளர்க்கணும் நம்ம முக்தி மோட்சம் அடையணும் அடைய வேண்டும் அவரோட குறிக்கோள் அந்த ஒன்னாதான் இருக்கு எப்ப பார்த்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும் மீன் பிடிப்பவருக்கு மிதப்புல கண்ணு அதே மாதிரி தவம் இருப்பவங்க தவத்துல கண்ணா ஆமா இருக்கணும் நம்ம தவம் இருக்கோம் சரி நம்ம அண்ணனை தவம் இருக்க சொன்னா அழகா இருப்பாங்க நான் இருந்தோம்னு வச்சுக்கோ 4 நாளைக்கு இருப்பேன் தெரிஞ்சுக்கோ போய் அதான் செய்ய போறேன் அதாவது தவம் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னு போய் ஒரு தலாவை எடுத்து போட்டு அப்படி சயனத்துல இருந்தோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் அது மட்டும் இல்ல தவம் இருப்பாங்க உண்ணாம உறங்காம இருப்பாங்க அப்படிதானே இருக்கும் நம்ம அண்ணே அதுக்கு ஆப்போசிட் தான் அதுதான் அப்படிதானே இருக்கும் வேண்டாம்ல வேண்டாமா என்னது ஐயா வேண்டாம் சாப்பாடு வேண்டாமா பார்த்தார் சக்தி மகா முனிவரவர் அக்கினி வேள்வியை வளர்க்க வேண்டும் என்று அந்த அத்துமான கானகத்தில் யாகம் அதை வளர்க்க வேண்டும் என்று எப்படி வளர்க்கிறாரே ஆனா சக்தி மகா முனிவரவர் ஐயா முனிவரவர் யாகம் அதை வளர்ப்பாரோ
பறையனுக்கே பொறுக்கல. அது மட்டும் இல்ல, அத்துவான கானகத்தில விமலரை நினைச்சு ஏகத்தை வளர்க்கார. யாருக்கனே ஆண்டவன் பகவானுக்கு அக்கினி வேள்வினா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அக்கினி யாகத்தை வளர்த்து வரா. இவர் வளர்த்து வரும் மகிமையினால ஆண்டவன் தான் பகவானுக்கு ஐயா பகவானுக்கு வேள்வி அது பிடிக்கலையோ. சுவாமி பகவானுக்கு சுவாமி விமலரான பகவானுக்கு அந்த வெட்கையது பிடிக்கலையே. பார்த்துட்டார பகவானோ சுவாமி பகவானோ. அப்போ அது சமயம் ஏது செய்வார் சுவாமி பகவானோ. அப்போ பார்த்துட்டார பகவான் சுவாமி பார்த்துட்டார பகவான். அது சமயம் ஏது சொல் ஏடி பெண்ணே பார்வதி ஏடி பெண்ணே பார்வதி. இந்த பகவானோட வார்த்தைகள் ஏ அம்மா பார்வதி அத்துவான கானகத்தில அதாவது சக்திமா முனிவர் என்பவர் என்னை நினைத்து அக்கினி யாகத்தை வளர்க்க. அது மட்டும் இல்ல, இந்த முனிவர் அவர் வளர்க்கக்கூடிய யாகம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு மண்டலமா இருக்காங்க பாரு. உலகமே எங்கு பார்த்தாலும் ஒரே புகை மண்டலம், இருமயமா தான் இருக்கு. இருள்மயமா இருக்கு. இருளுக்குள்ள எந்த வேலையா செய்ய முடியும்? ஒரு வேலையும் நடக்காது. ஒரு வேலையும் செய்ய முடியாது. டியூப் லைட் இல்லனா இப்ப கதை நடக்குமா? அதான் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல இருளுன்னு ஒண்ணு இருந்தா பகலுன்னு ஒண்ணு வேணும், நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் பார்த்தார். இந்த முனிவர் வளர்க்கும் யாகம் உலகமே இருள் மயமா இருக்கு. எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயம். பகவானுக்கு இவர் வளர்க்கக்கூடிய வேள்வி தாங்க முடியல. யாருக்குனே ஆண்டவனுக்கு வேள்வினாலே பிடிக்காது. பார்த்தார் பகவான் பார்வதியை அழைத்து, ஏ அம்மா பார்வதி இங்க பாத்தியா, ஒரு முனிவர் அவர் வளர்க்கக்கூடிய யாகத்தால என்னால இந்த கைலாசத்துல இருக்க முடியல, வெக்கதான் இருக்கு, இருக்க முடியல என்று சொன்ன போது பார்த்தார். அதனால அத்துவான கானகத்தில அந்த முனிவர் வளர்க்கக்கூடிய யாகத்தான் நீதான் போய் அணைக்கணும் என்று சொல்ல, என் தாயான முத்தாரம்மா பிறக்கக்கூடிய நேரமே இதுதான். இப்படி எல்லாரும் இருந்தா என்ன செய்ய? இருக்கட்டுமா? அப்படி இருக்கும்போது பார்த்தார், ஏ அம்மா பார்வதி அதாவது அத்துவான கானகத்திலே முனிவர் வளர்த்து வராரே யாகம், அந்த யாகத்தை நீ அழைக்க வேண்டும், அணைக்க வேண்டும் என்று சொன்னபோது ஆதி சக்தியான பார்வதி என்ன செய்கிறார்? தீர்த்தமும் திருபிரமும் கையிலெடுத்து என்ன செய்கிறாரே? ஆனா கமி அத்துவான கானகத்தே ஆதி சக்தியான பார்வதியா யாகமதை அணைக்க வாரா. யாகமதை அணைக்கும் போது ஐயா எனவது நடக்குதானா? பார்த்தார். என்ன அக்கினி யாகமது உலகமே புகை மண்டலமா இருக்கு. புகை மண்டலமா இருக்கும் போது பார்த்தார், ஆதி சக்தி வருவதை கண்ணால் கண்ட போது புகை எல்லாம் அப்படியே மறைந்ததாம். ஆனாலும் இந்த சக்தி மகா முனிவர் வளர்த்தார் இல்லையா ஒரு வேள்வி அக்கினி யாகம், அந்த யாகமானது ஆதி சக்திக்கு வேர்வை தாங்க வேர்வை தாங்காத பார்வதியால்
என்ன செய்கிறார் ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா அந்த தூவான கானகத்தில் கானகந்தே என்னவது செய்வரானா அங்கே ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா அந்த அக்கினி வேள்வியாளே 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 என்னவது செய்வரானா சுவாமி வேர்வையாளே சுவாமி அக்கினி வேள்வியில வேள்வியில அங்கே என்னவது செய்வரானா பார்த்தால் ஆதிசக்தி அக்கினி யாகமானது ஆதிசக்தியான பார்வதிக்கு முத்து முத்தா வியர்வையா எழும்பியதாம் பார்த்தால் இந்த வியர்வையானது பூலோகத்தில் விழுந்தா பூலோகம் தாங்குமா தாங்கவே தாங்காது என்று சொல்லி முத்தான வேர்வையை துடைத்து என் தாயான முத்தாரம்மா பிறக்கக்கூடிய நேரம் இதுதான் என் தாயான ஆதிசக்தியான பார்வதியால் முத்தான வேர்வையை தான் துடைத்து அக்கினி வேள்வியில வேள்வியில அங்கே விட்டறிந்தா பார்வதியா சுவாமி வேர்வையில அப்படியே அக்கினி வேள்வியில அங்கே ஆதிசக்தி பார்வதியா அங்கே வியர்வையத்தான் தான் துடைத்து அங்கே வேள்வியில விட்டறிந்தா அப்படி விட்டறிந்த வேளையில சுவாமி யாகமது அணையுதையா ஐயா அணையுதையா அங்கே என்னவது நடக்குதானா சுவாமி அணையுதையா சுவாமி முத்தான வேர்வையில முத்தான வேர்வையில எங்க ஆதிசக்தி அடுத்ததாக ஏன் முத்தாரம்மா பிறந்து வாரா ஏன் போடுங்க அம்மா ஒரு குலவ சுவாமி பொன்னான மணிக்குலவ அவ முத்தான வேர்வையில எங்க ஆதிசக்திக்கு அடுத்ததாக ஏன் அம்பிகையா பிறந்து வாரா ஏன் பச்சை காளி பவளக்காளி ஏன் 10000 ஜடைகள் இருக்க அவ காப்பு மீட்டா கடையம் மீட்டா கண்ணோடி வளையலிட்டா நீல வளையலிட்டா நிறத்துக்கு ஒரு பொட்டு மீட்டா பச்சைக்காளி பவளக்காளி அவ ஆடுவாளாம் பாடுவாளாம் காய ஆளாளி போடுவாளாம் காய ஓடுவாளா ஆடுவாளா அவ ஊழ சத்தம் போடு